ஒரு நாள் தேவர்கள் எல்லாரும் மலை உச்சியில் ஒரு பெரிய யாகம் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. யாகத்துக்கு யார் வந்தாலும் ஒரு சின்ன தடையை தாண்டி வர மாதிரி தான் அதையும் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. விநாயகர் தன் எலி மீது ஏறி யாகத்துக்கு புறப்பட்டார். அவர் வர வழியில் ஒரு பெரிய பாம்பு அவருக்கு தடையாக வந்தது. இதை பார்த்த தேவர்கள் எல்லாம் சிரிச்சாங்க. இவ்வளோ பெரிய பாம்பை இந்த சின்ன சிறுவன் எப்படி தாண்டி வருவான் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் விநாயகர் அஞ்சவே இல்லை. அந்த பாம்பை பிடிச்சு தனது வயிற்றுல வாரி பட்டா போல கட்டி கொண்டார். அது மட்டும் இல்லாமல் அந்த பாம்பையே தன் அலங்கார பொருளாகவும் மாற்றிக்கிட்டாரு. இதை பார்த்து எல்லாரும் மெய்சிலிர்த்தாங்க. தடையாக வந்த ஒன்று விநாயகரின் வலிமையாக மாறியது. இந்த கதை நமக்கு சொல்லித்தர பாடம் ஒன்று தான். வாழ்க்கையில் வர தடைகளை பார்த்து நம்ம பயப்படக்கூடாது. அதை தைரியமாக எதிர்கொள்ளணும். அப்படி எதிர்கொண்டாதான் நம்ம வலிமை என்னன்னு நமக்கே தெரியும். காலப்போக்கில் அது நம்ம அடையாளமாகவும் மாறும். வெற்றி பெறுவது என்பது பிரச்சனையை தவிர்ப்பதல்ல, அதை வாய்ப்பாக மாற்றுவதே. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப்